லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாளைக்கு காலையிலங்க டிசம்பர் 12ங்க 12/12/2025ங்க. அதாவது இன்றைக்கி 11/12/2025 நைட்டு 7:45 இருந்தேங்க தேய்பிறை அஷ்டமி ஆரம்பிச்சிருதுங்க. கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமிங்க, மகா தேய்பிறை அஷ்டமிங்க. இந்த தேய்பிறை அஷ்டமியை பொறுத்தப்பட்ட நல்ல பலன்கள் இருக்குங்க. இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு நம்ம போய் அபிஷேகத்துக்கு பொருள்கள் வாங்கி கொடுக்குறது, நம்மளோட நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு, நீங்கள் நாளைக்கு போய் செல்வம் பெறுகிறதுக்கு மெயினாக தேய்பிறை அஷ்டமிக்கு போகணுங்க. அப்போ போய் பண்ணுனா ரொம்ப நல்லதுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கோ உங்கள் வீட்டில் யாருக்குனாலும் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாங்க. நாளைக்கு சாயந்தரம் எல்லா கோயில்கள்லையுமே சிவன் கோயில்களில் எல்லாம் எப்போவுமே அபிஷேகம் பண்ணுவாங்க. நாளைக்கு மட்டும் ரொம்ப பெரிய அஷ்டமிங்கிறதுனால, அதாவது காலபைரவர் பிறந்த தினம் அப்படிங்கிற கணக்கில் வருங்க. அதனால் கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி நாளைக்கு நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் நாளைக்கு என்ன நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அது நடக்குங்க. அது இல்லாமல் ரொம்ப சிறந்த பலன் ஒன்று சொல்கிறேங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் வருதுங்க. வெள்ளிக்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமி டே. அந்த டேயில் தேய்பிறை அஷ்டமி, அதுவும் மகா தேய்பிறை அஷ்டமி. அதுக்காகத்தான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் வேண்டுதல் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லபடியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். வீடு கட்டுறதா இருக்கட்டும், காலபைரவர்கிட்ட வேண்ட எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா நடக்குங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் போய் காலையிலே போய் விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி நாளைக்கு சுத்தபத்தமாக வீட்டை வச்சுக்கோங்க. போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகத்துக்கு வேணுங்கிற பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம். விளக்கு போடலாம். நாளைக்கு மெயினாக விளக்கு போடுங்க. விளக்கு போடுறது ரொம்ப நல்ல காரியங்கள் நடக்குங்க. இந்த அஷ்டம சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறதுன்னு சொல்கிறது, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது, இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேங்க்ஸ்.